ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து மார்கழியினுடைய சிறப்பு பதிவுகளை சிந்தனை செய்து வருகிறோம். அந்த வகையில இன்னைக்கு மார்கழியினுடைய 27வது நாள். சப்தவிடங்க தலங்கள்ல 4வது திருத்தலமாக இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருமறைக்காடு என்று சொல்லக்கூடிய வேதாரண்யத்தை பத்தி தான் இன்னைக்கு தெரிந்து கொள்ள போறோம். வாங்க. இன்றைய சப்தவிடங்க தலங்களுக்கு போறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு இந்த தகவல சொல்லிட்டு போலான்னு நெனைக்கிறேன். மார்கழியினுடைய 27வது நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள். கூடார வெள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள். "கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தனக்கு" அப்படின்னு இன்னைக்கு நாச்சியாருடைய பாசுரம் அமைந்திருக்கிறது. கூடாதவர்களையெல்லாம் வென்று வாழ்க்கையில வெற்றியையே பெறக்கூடிய கோவிந்தன் அப்படின்னு பெருமாளை அழைக்கிறார். 27வது நாள்ல பெருமாளுக்கு நாம சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சு நைவேத்தியம் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு வழக்கம் உண்டு. "முழங்கை வழிவார நெய் பெய்து" அப்படின்னு நாச்சியார் சொன்னது போல, இன்னைக்கு நாம பெருமாளுக்கு சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சு, அக்கார அடிசில்னு சொல்லுவாங்க. நம்ம சக்கரை பொங்கல்னு சொன்னாலே எல்லாருக்கும் நல்லா தெரியும். அத செஞ்சு, இன்னைக்கு கிருஷ்ணருக்கு நாம நெய்வேத்தியம் செஞ்சு, அத பிரசாதமாக நாமளும் எடுத்துக்கிட்டு, யாரெல்லாம் பாவை நோன்பு இருக்கிறீங்களோ, கண்ணனை நினைச்சு விரதம் இருந்தாலும் சரி, இல்ல எனக்கு நல்ல கணவன் வேணும், நல்ல மனைவி வேணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்றவங்களும், இன்னைக்கு இந்த ஒரு எளிமையான வழிபாட்ட செஞ்சோம் அப்படின்னா, கண்ணன் மகிழ்ந்து நமக்கு வேண்டும் அப்படிங்கிற நலன்களை எல்லாம் தருவார். கூடாதவரையெல்லாம் வெல்லக்கூடிய ஆற்றலையும் நமக்கு பெற்று தருவார். கோவிந்தனுடைய அருள் எல்லாருக்கும் பரிபூரணமா கிடைக்கணும் அப்படின்னு இந்த நாள்ல நான் எல்லாம் வல்ல கோவிந்தனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சப்தவிடங்க தலங்களுக்கு போலாம். திருமறைக்காடு. திருமறைக்காடு அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் அந்த பெயரிலேயே விளங்கிவிட்டது. மறைகள் இறைவனை காடின் வடிவமாக, அதாவது மரங்கள் நிறைந்த அடர்ந்த காட்டின் வடிவமாக இருந்து வழிபட்ட திருத்தலம். அதுதான் திருமறைக்காடு. அந்த காடே வேதங்களாமா. அப்போ அந்த வேதங்களுக்கு தலைவனாக யார் இருக்கிறா? சிவபெருமான் தான் இருக்கிறார். அவர எல்லா வேதங்களும் வந்து வழிபட்டு, தாங்கள் நலன் பெற வேண்டும் என்று பூஜித்ததாம். வேதங்களினால் தான் இறைவனை வணங்கி நாம் நலனை பெறுகிறோம். ஆனால் அந்த வேதங்களே இறைவனை வணங்கியது அப்படின்னா சிவபெருமான் எப்பேற்பட்டவர்? சிவபெருமான பத்தி எவ்வளவு வேணாலும் பேசலாங்க. எனக்கு சிவபெருமான பத்தி நிறைய உங்களுக்கு சொல்லணும்னு ஆசை. அதனால தான் இந்த மார்கழி மாதத்த தேர்வு பண்ணி இவ்வளவு சிவஸ்தலங்கள் இருக்கு. ஒரு பிரபலமான ஒரு சில தலங்களை தவிர, பிற சிவஸ்தலங்களுக்கோ அல்லது பெருமாளுடைய திவ்ய தேசங்களுக்கோ போறபோது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நெறைய பேர் அங்க இருக்கிறதே இல்ல, வர்றதே இல்ல, கூட்டமே இல்ல. பிரபலமான சில கோவில்களுக்கு மட்டும் தான் போகணும் அப்படின்னு பலருமே வந்து முடிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அப்படி கிடையாது. சிவன் எல்லா இடங்களிலும் நீக்கமற நிறைந்திருக்கிறார். ஒவ்வொரு இடத்திலேயும் ஒரு விசேஷம் இருக்கு. அவ்வளவுதான். ஆனா, எங்க சிவன் கோவில் இருந்தாலும் அந்த கோயிலுக்கு நீங்க போங்க. அந்த சிவபெருமான வேண்டுங்க. அந்த சிவன், இந்த சிவன் அப்படிங்கிற பேதமே எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சிவம் என்பது ஒண்ணுதான். சிவத்திற்குள்ள இருந்து தானே எல்லாம் வந்தது. அப்போ இது போல ஆலயங்கள்ல எல்லாம் எல்லாரும் போய் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. இன்னொரு பக்கம் ஆதங்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ஆசையும் ஆதங்கத்தையும் ஒண்ணா சேர்த்து தான் இந்த மார்கழியில 30 நாளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா தெரியாம இருக்கும். இப்படிப்பட்ட பல கோவில்கள எடுத்து உங்களுக்கு குடுக்கணும் அப்படிங்கிற வரிசைகள தான் நான் தேர்வு பண்ணி, இந்த சப்தவிடங்க தலங்கள கூட அதனால தான் உங்களுக்கு சொல்றேன். இந்த கோயில்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இது சப்தவிடங்க தலமா? தெரியாது. இங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் எப்படிப்பட்டவர்? தெரியாது. தெரிஞ்சுக்கணும். வேதங்களே வணங்கிய மூர்த்தி. அதனால தான் இவருக்கு வேதாரண்யேஸ்வரர் அப்படின்னு பேரு. மறைக்காட்டுநாதர் அப்படின்னு இவர் அழகான தமிழ்ல அழைக்கலாம். அற்புதமான சுவாமி இந்த பெருமான். அழகான மூர்த்தி. இந்த மூர்த்திய பத்தி நெறைய சொல்லலாம் இவருடைய பெருமைகள பத்தி. இந்த தலத்துல இருக்கக்கூடிய அம்பாளுக்கு ஒரு அழகான பெயர் இருக்குங்க. அந்த பேர கேட்கும்போதே உள்ளிருந்து நமக்கு அந்த அம்பாள எப்ப பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் ஏற்படும். அப்படி என்னம்மா பேரு அப்படின்னு தானே கேட்கிறீங்க. யாழை பழித்த மொழி உமையாள் அப்படிங்கிறது அம்பாளுக்கு பேர். என்ன ஒரு அழகான பேர் பாருங்க அம்பாளுக்கு. யாழை பழித்தவளாமா. யாழ் எவ்வளவு இனிமையான ஒரு வாத்திய கருவி. அந்த யாழ வாசிக்கிற போது அத கேட்டு, 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 கேட்டு அப்படியே உள்ளமே உருகிருமா. ஆனா, அந்த யாழின் இசையையும் மிஞ்சுகிற அளவுக்கு அதுவே தோத்து போச்சாம். யாழை பழித்த மொழி உமையாள் அப்படிங்கிறது அம்பாளுக்கு பேர்.
அவ்வளவு அழகான மொழி படைத்தவளாம் அந்த அம்பிகை. அப்ப யோசிச்சு பாருங்க அம்பாள் எப்படி இருப்பாள் அப்படின்னு. இந்த ஆலயத்துக்கு அநேகமான சிறப்புகள் சொல்லலாம். இந்த கோயிலினுடைய கருவறையில ஒரு எலி ஒண்ணு வாழ்ந்து வந்தது. இந்த எலிக்கு அங்க இருக்கிற நெய்யெல்லாம் சாப்பிட்டுட்டு, இருக்கிற துணியெல்லாம் கடிச்சு வைக்கிறது தான் வேலை. ஒரு நாள் அது என்ன பண்ணுச்சு, நெய்ய சாப்பிடணும்னு போய் விளக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருந்துச்சு. நெய் நெறைய இருக்கு, திரி சரியா இல்ல, தூண்டி விட ஆள் இல்ல, கொஞ்ச நேரத்துல அது நின்னுரும். எப்படா அது நிக்கும், எப்படா அந்த நெய்ய சாப்பிடலான்னு அது அங்கேயே காத்துக்கிட்டே இருந்தது. அந்த நேரம் பார்த்து கோயிலினுடைய அர்ச்சகர் உள்ள நுழையிறார். அவர வர்றத பார்த்த உடனே இந்த எலிக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஆஹா! நம்மள பார்த்தா இவர் அடிச்சுருவாரே! அப்புறம் உயிர் தியாகம் பண்ண வேண்டியது ஆயிடுமே! அப்படின்னு அது என்ன பண்ணுச்சு, இவர் போற வரைக்கும் நம்ம போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு உயிருக்கு பயந்த அந்த எலி, அப்படி தாவி ஓடுச்சு. இப்படி தாவும்போது அது என்ன ஆச்சுன்னா, அதனுடைய கால் பட்டு இந்த அநேர நிலைமையில எரிஞ்சிட்டு இருந்தது பாருங்க தீபம். அது தூண்டி விட்டு பிரகாசமா எரிஞ்சுச்சு. சிவபெருமான் பார்த்தார். யாருப்பா இது? இவ்ளோ பிரகாசமா நமக்கு வெளிச்சம் குடுக்கிறது. சற்சக்கரவர்த்திகளிலே ஒருவனாய் பிறக்க கடவுதுன்னு வரம் குடுத்துட்டாருங்க. மறைக்காட்டுநாதர் எப்பேர்ப்பட்ட கருணையாளன் பாருங்க. சும்மா புத்தியா இல்ல, அபுத்தி பூர்வமா நிகழ்ந்த காரணம். இப்படி எலி இப்படி தூண்டி விட்டுச்சாம். அவ்வளவுதான். தூண்டின காரணத்தினால நீ போய் சற்சக்கரவர்த்திகளில் ஒருவனாய் பிறப்பாய் அப்படின்னு வரம் கொடுத்தார். அப்படி வந்து பிறந்தவர் தான் மகாபலி சக்கரவர்த்தி அப்படின்னு ஒரு வரலாறு. மகாபலி சக்கரவர்த்திக்கு வாழ்வு தந்த நாதர் மறைக்காடர். அப்ப நீங்க யோசிச்சுக்கோங்க மறைக்காடர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத. நிறைய அதிசயங்கள் நிறைந்ததுங்க இந்த கோவில். இந்த கோவிலை பத்தி நிறைய இருக்கு சொல்றதுக்கு. நான் நேரம் இல்லைங்கிறதுனால நான் உங்களுக்கு சுருக்கமாவே சில முக்கியமான தகவல்கள் மட்டும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஞானசம்பந்த பெருமானும் அப்பர் பெருமானும் பல தலங்களுக்கு ஒன்றாகவே போய் தங்களுடைய சிவத்தொண்டை செய்து வந்தார்கள். இது நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம்தான். பல தலங்கள் அப்படி நம்ம பார்த்துருக்குறோம். அதுல ஒண்ணுதான் இந்த திருமறைக்காடு என்கின்ற திருத்தலம். ஒரு மிகப்பெரிய அதிசயம் நிகழ்ந்த ஒரு திருத்தலம் இந்த திருமறைக்காடு. திருமறைக்காட்டுல மூடப்பட்ட கதவு திறக்கவே முடியல. என்னென்னவோ வழி செய்றாங்க, அந்த கதவு திறக்க மாட்டேங்குது. கதவை திறப்பதற்கு என்ன வழி? யாராவது அடியார்கள் வந்து இறைவனை வேண்டினாதான் நடக்கும் அப்படின்னு அடியார்கள் எல்லாம் ஞானசம்பந்தரும் அப்பர் பெருமான் கிட்டயும் போய், பெருமானே மறைக்காட்டுல இப்படி நடக்குது. நீங்க வந்து என்னன்னு அத கவனிங்க. சுவாமிகிட்ட கொஞ்சம் விண்ணப்பம் பண்ணுங்க. எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்கன்னு வேண்ட 2 பேரும் இந்த கோவிலுக்கு வர்றாங்க. கோயிலுக்கு வந்து நான் இந்த வாசல் வழியா தான் வருவேன். இந்த கதவை திறந்து எனக்கு நீ வழிவிடு அப்படின்னு சிவபெருமான்ட்ட விண்ணப்பம் வைக்கணும். இப்ப கதவு திறக்கவும், திறந்த கதவு மீண்டும் மூடவும் பாட்டு பாடணும். அப்பர் பெருமான் கதவை திறப்பதற்காக பாட்டு பாடுகின்றார். அவர் பாடிய உடனே இந்த கதவு என்ன பண்ணுது? திறக்காத கதவு திறந்து விடுகிறது. உள்ள போய் இறைவனை எல்லாரும் அதன் வழியா போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றாங்க. இப்ப திறந்த கதவு திரும்பி மூடணும்ல. அப்பதானே தினம் திறக்க முடியும், தினம் மூட முடியும். இந்த கதவு மூடுவதற்கு அவர் பாடி கதவை மூடச் செய்தார். அப்பர் பெருமான் பாடி கதவை திறக்கச் செய்தார். சம்பந்த பெருமான் பாடி கதவை மூடச் செய்தார். திறக்கவும் மூடவும் பாடிய அதிசயம் இந்த கோவில்ல தான் நடந்தது. எப்பேற்பட்ட கோயில் யோசிச்சு பாருங்க. பல அதிசயங்களை தன்னகத்தே கொண்ட அழகான திருத்தலம் மறைக்காடு என்று சொல்லக்கூடிய வேதாரண்யம். இந்த வரலாறு சொல்லும்போது இதையும் உங்களுக்கு சொல்லணும் கண்டிப்பா. இதையும் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். ஞானசம்பந்த பெருமானும் அப்பர் பெருமானும் இப்படி கதவு திறக்கவும் மூடவும் பாட்டு பாடிய பிறகு இங்கு தங்கி பல அற்புதமான திருத்தல வழிபாடுகள், பல அடியார்களுக்கு உதவி, இப்படி நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்பதான் மதுரையிலே இருந்து இவருக்கு அழைப்பு வருகிறது ஞானசம்பந்த பெருமானுக்கு. உங்களை அழைச்சிட்டு வரும்படி மங்கையர்க்கரசியாரினுடைய உத்தரவு. மதுரையில சைவத்தை வளர்க்கணும் அப்படின்னு. அப்ப ஞானசம்பந்த பெருமான் புறப்படுகிற போது நாளும் கோளும் சரியில்லை அப்படின்னு அப்பர் பெருமான் அவரிடத்திலே பேச, அப்ப ஞானசம்பந்தர் இங்க மிக அருமையான கோளறு பதிகத்தை பாடுறார். இந்த வரலாறு நமக்கு தெரியும். ஆனா இதோடு தொடர்புடையது, இத்தலத்தோடு தொடர்புடையது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல அதை சின்னதா உங்களுக்கு நான் நினைவுபடுத்துறேன். வேயிரு தோழிப்பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படிங்கிற கோளறு பதிகத்தை பாடிவிட்டு மதுரைக்கு போறார். பல துன்பங்களை எல்லாம் கடந்து வெற்றி பெற்று மதுரையில சைவத்தை நிலைநிறுத்தினார் ஞானசம்பந்தர். மறைக்காடர் அவருக்கு ஆசி கூறி அனுப்பி வைத்தார். இந்த திருமறை காட்டுல தான் இறைவன் புவனி விடங்கர் என்கின்ற திருநாமத்தோடு தியாகேசர் அருள் புரிகின்றார். ரொம்ப அழகான பெருமான். ஆடுகிற நடனம், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நடனம் ஆடுறாரு இல்லையா?
அப்படி இந்த இடத்துல சுவாமி ஆடின அந்த நடனத்துக்கு பேர் என்ன அப்படின்னா ஹம்சபாத நடனம் அப்படின்னு பேரு. அதாவது அன்னத்தினுடைய பாதத்தை போல மென்மையான நடனத்தை உடையவர் அப்படின்னு அர்த்தம். நடக்கிறதிலேயே ரொம்ப மென்மையா நடக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகா நடக்கிறது அன்னப்பறவை தான். அன்னத்தினுடைய நடை சொல்லுவாங்க. அழகா இருக்கும், மென்மையா நடக்கும் அப்படின்னு. அன்னம் போல நடை அப்படிங்கிறோம்ல, அப்படி அன்னம் நடக்கிற மாதிரி, அந்த கால் எப்படி அது மெதுவா வச்சு நடக்குமோ, அப்படி சுவாமி ஹம்சபாத நடனத்தை காட்டிய ஒரு அழகான திருத்தலம் இந்த திருமறைக்காடு திருத்தலம். வேதாரண்யத்தை பத்தி இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் சிந்தனை பண்ணோம். இன்னும் நிறைய இருக்கு. வாய்ப்பு இருக்கும்போது அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். இன்றைக்கு திருப்பள்ளி எழுச்சியினுடைய பாடலையும் திருப்பாவை பாடலையும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அது பழ சுவையென அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்து அருளும் மதுவளர்பொழில் திரு உத்தர கோசமங்கை உள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா எது எமை பணி கொள்ளுமாறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவி பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். தியாகேசர் புவனி விடங்கராக ஹம்சபாத நடனத்துல காட்சி தரக்கூடிய ஒரு அழகான அற்புதமான திருத்தலமாகிய திருமறை காட்டை பத்தி இன்னைக்கு சிந்தனை பண்ணினோம். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைய மார்கழி சிவ அனுபவத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.